சராசரி, இங்கிலீஷில் ஆவரேஜ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரண்ட்டை போய் கேட்டிங்கன்னா மீன் அப்படிமா. தமிழ் மீன் கிடையாது, இது அந்த இங்கிலீஷ் மீன் இது. சரியா? சரி. அப்படின்னா என்னம்மா சராசரி அப்படின்னா என்ன? சமமாகிறது. ஃபார்முலா சொல்லிட்டாங்க, எனக்கு ஃபார்முலாலாம் வேணாம், அதுக்கு ப்ராக்டிக்கல். இது என்ன, எத்தனை நம்பர் இருக்குது சார்? எக்ஸு, ஒய், ஜெட்டு, கியூ, அதை ஒன்று 4 நம்பர் இருக்குது. 4ஐயும் கூட்டணும், கூட்டி 4ஆல் வகுத்தீங்க, எத்தனை நம்பர் இருக்குது அத்தனையால் வகுக்கணும், வகுத்தா ஒரு நம்பர் வரும் சார், அதான் சராசரி சார். பட் இது பத்தாது. அங்கே என்ன நடக்குது ஆன்லைனில் இருக்கிறவங்களும் சொல்லலாம் சராசரி அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். இதெல்லாம் பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் கூட்டி பெரிய நம்பர் ஆயிரும், அதை திரும்ப வகுக்கிறது. நாலு ஆன்சரோட ஒரே மதிப்பு. கார்த்திகேயன், ஈக்குவலா வெரி குட். மையப்புள்ளி, ஒரு மையப்புள்ளி. வீடியோ பார்த்தீங்களா? கிளாஸ் பார்த்தீங்களா? இல்லை, பார்த்தீங்களா? வெரி குட். அதனால தான் அவங்க தான் சொல்ல முடியும், இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம படித்ததெல்லாம் இந்த ஃபார்முலா தான் சொல்லுவோம். இப்போ 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது நடக்கும்பொழுது என்ன நடக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள். 4 நம்பர் இருக்குது, 60, 50, 40. இது 50 வேண்டாம், 50 கூட வேண்டாம். இதை 30 வைங்க, இதை 30 வைங்க. இது 40, இது 70. இந்த 4 எண்களின் சராசரி என்ன அப்படின்னாக்க 4ஐயும் கூட்டுவோம். எவ்வளோ வருது? 200 வருதா? 4ஆல் டிவைட் பண்ணுவோம், 50. எப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த 4 எண்ணுக்கான மைய புள்ளி என்ன, சென்டர் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தானே இது சராசரி. ஓகேவா? அது இன்னொன்று, இதை நல்லா புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமமாகணும்னு சொன்னீங்க நீங்கள். இதில் இது 2 மேடா? 2 மேடு, மேடு தானே, பெரிய நம்பர் தானே. அது 2 எடுத்து என்ன பண்ணணும்? இது பள்ளம், சின்ன நம்பர். மேட்டை தட்டி என்ன பண்ணணும்? பள்ளத்தில் போட்டு சமமாக்கணும். சமமாக்கினா என்ன ஆகும்? இந்த 10 தூக்கி இங்கே கொடுத்துருங்க, 50,000. இதில் உள்ள 20 தூக்கி இதை கொடுத்துருங்க, 50,000. அப்போ என்ன, இது எத்தனையாச்சு? இப்போ 10 குறைச்சோம்ல, 50, 50, 50, 50ன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா தான் நிறைய விஷயம். ஃபார்முலாலாம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இப்போ என்ன அர்த்தம்? 4 எண்கள் இருக்குது, ஓகேவா? அதோட சராசரி காண்க அப்படின்னு சொன்னாக்க சராசரி 50ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 எண்ணு 50, 50, 50, 50ன்னு இருக்கும். இப்போ 4ஐயும் கூட்டினா என்ன வரும்? 200. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம், நீங்கள் ஃபார்முலாலாம் கவலையே பட தேவையில்லை, பார்த்தோன்னே சொல்லலாம். ஓகேவா? இதான் சராசரி. இப்போ சராசரி என்னென்ன அர்த்தம்? மேட்டை வெட்டி பள்ளத்தில் போட்டு சமமாகணும். ரைட். அப்போது 4 எண்களின் சராசரி 50ன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே எத்தனை 50 இருக்குன்னு அர்த்தம்? 4 50 இருக்குன்னு அர்த்தம். 4 எண்களின் சராசரி 100. இப்போ அதுக்குள்ளே எத்தனை இருக்குது? 4 100 இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளவு? மொத்தம் எவ்வளவு? கூடுதலை பற்றி நான் பேசலை. 4 எண்களின் சராசரி 100ன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதான் பேங்க், இதுதான் மேட்ரு. 4 எண்களின் சராசரி 100ன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 100 இருக்குன்னு அர்த்தம். அப்போ மொத்தம் எவ்வளவு? புரிஞ்சுதா?
இதான் முக்கியமான பாயிண்ட். இது புரிஞ்சிங்கன்னா நிறைய வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ 4 எண்கள் இருக்குது, அதோட சராசரி காண்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 80 வருது சராசரி. அப்போது ஒவ்வொரு எண்ணும் எவ்வளோ இருக்குதுன்னு அர்த்தம்? 80 80 80 80 இருக்குதுன்னு அர்த்தம். மொத்த நம்பர். அப்போ மொத்தம் எத்தனை எண்கள்? மொத்தம் எவ்வளோ இருக்குது? 320. புரிஞ்சுச்சா? இவ்வளோ தான். இது புரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. இதோட அப்ளிகேஷன் இதுதான். லைஃப்பில் நம்ம அப்ளைடு ஓரியன்ட். இப்போ போய் பார்க்கலாமா சராசரியை? விட்டுருங்க. ஒரு பள்ளியில் முதல் வகுப்பில் 36 மாணவர்களும் 2ஆம் வகுப்பில் 44 மாணவர்களும் உள்ளனர். முதல் வகுப்பு மாணவர்களின் சராசரி எடை 40 kg. 2ஆம் வகுப்பு மாணவர்களின் சராசரி எடை 35 kg ஆகும். சரியா? அப்போ 2 மாணவர்களையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? சராசரி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? 36 × 40. ஏன் 36 × 40 போட்டோம்? சரி, அடுத்து 44 × 35. ஏன்னா 2ஆம் வகுப்பில் எத்தனை மாணவர் இருக்காங்க? 44 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய வயசு எவ்வளோன்னு அர்த்தம்? 35 இருக்குன்னு அர்த்தம். முதல் வகுப்பில் 36 பேர் இருக்காங்க. அவங்களுடைய வயசு எவ்வளவு? சரி, வயசுன்றேன், எடை. வயசு எடை எதை வேணாலும் வச்சுக்கோங்க. 40. மொத்தம் இவங்க எல்லாத்தோட சராசரி எடை எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ 36 × 40 போட்டோம்னா இவங்களுடைய 36 பேருனுடைய மொத்த எடை கிடைக்கும். 36 × 40 போட்டால் எவ்வளோ வருது? 1440. அதே மாதிரி 44 பேர் இருக்காங்க 2ஆம் வகுப்பில். ஒவ்வொருத்தவங்களுடைய எடை எவ்வளோ இருக்குது? 35. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த 44 பேரோட மொத்த வயசு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 2 பேர்த்தையும் கூட்டிடணும். 1540 கூட்டினோம்னா எவ்வளோ வருது? மொத்த எடை அந்த 2 வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவிகளையும் மொத்த எடை எவ்வளவு? 2980. இப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? 36 + 44 80. அப்போ 80ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் இது கிடைக்கும் ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது 5 மாணவர்களின் சராசரி 50. ஒவ்வொரு எண்ணுடனும் 2ஆல் பெருக்கப்பட்டால் அதன் மீன் 5 எண்களின் சராசரி எண். 5 மாணவர்களின் சராசரி எவ்வளவு? 50. 5 எண்களின் சராசரி 50. 5 மாணவர்கள் 5 எண்களின். அப்போ எத்தனை 50 இருக்குன்னு அர்த்தம்? 5 50. ஒவ்வொரு நம்பரையும் எத்தனையால் பெருக்கிறாங்க? 2ஆல். அப்போ சராசரி எவ்வளோ வரும்? ஒவ்வொன்றுமே என்ன இருக்கும்? 100 தான் கிடைக்கும். அப்போ சராசரி எவ்வளவு? 100 தான். வேலை முடிஞ்சு. இதெல்லாம் திரும்ப திரும்ப பெருக்கி போட்டு திரும்ப 5ஐயும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணணும் அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? அப்போது 2ஆல் பெருக்குங்க இந்த நம்பரை 100. 5 நம்பரையும் பெருக்குனால என்ன வரும்? 100 தான் வரும். அப்போ சராசரி என்னது? 100 தான். இங்கெல்லாம் போகவே தேவையில்லை. அதுக்கு தான் அந்த பேசிக் போய் புரிஞ்சிட்டு வந்தது. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். 5 எண்களின் சராசரி 50. இதே நம்பர். ஒவ்வொரு எண்ணுடனும் 2ஐ கூட்டினால் சராசரி எவ்வளவு? அவசரப்படாதீங்கப்பா. 50. அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மைண்டு ஸ்டேபிள் மைண்டுக்கு வாங்க. யாரை பற்றி கவலைப்படாதீங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. என்ன கௌதம்? விடிய விடிய கடைக்கு கேட்டு சீதைக்கிராம சித்தம்மன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. சீதைக்கிராம கொள்ளு தாத்தா சார்னு சொல்கிற மாதிரி இருக்கு. 5 எண்களின் சராசரி 50. ஒவ்வொரு எண்ணுடனும் 2ஐ கூட்டினால் தற்போது அதனுடைய சராசரி என்ன? எங்கேருந்து 5 வந்துச்சு?
புரிஞ்சிச்சா? அவசரப்படக்கூடாது. புரிஞ்சுதா? கொஷின் அப்சர்வ் பண்ணணும்னு வருதா? அவசரப்படக்கூடாது. யாரை பற்றி கவலைப்படக்கூடாது. 5 எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். இருங்க, நீங்கள் உங்கள் சாப்டர் முடிஞ்சு 5 எங்கேருந்து வந்துச்சு? 5 எண்களின் சராசரி 50. ஒவ்வொரு எண்ணோட 2 கூட்டுறோம். அப்புறம் சராசரி எவ்வளவு? முதல்ல கேள்வி புரிஞ்சுக்கணும். 5 எண்களின் சராசரினா எவ்வளவு? 5 எண் இருக்குது, 50 50 50 50 இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு எண்ணோட என்ன கூட்டுறீங்க? 2 கூட்டுறீங்க. பிரித்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் கணக்கை உட்காந்துட்டு பழைய அந்த ஸ்கூல் கதைக்கு போனீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அதுக்கு தான் அங்கே போய் சொன்னேன், இதான் முக்கியம்னு சொல்லிட்டேன். கூட்டினா என்ன வரும்? ஒவ்வொன்றும் 52 52 52. அப்போ சராசரி எவ்வளவு? இன்னும் அவருக்கு புரியலை. ஃபஸ்ட்டே விட்டுட்டீங்க, அவ்வளோதான். திரும்ப நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்போ எவ்வளவு சராசரி? 52 தான். அங்கேயே ஃபஸ்ட்லேயே நீங்கள் விழுந்துட்டீங்க, அதுதான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் அங்கே தான் வேலை. இப்போ சராசரி எவ்வளவு? 52. அடுத்தது 4 தொழிலாளியின் சராசரி ஊதியம் 250. சரியா? அதில் 3 தொழிலாளியின் சராசரி ஊதியம் 300 எனில் 4வது தொழிலாளியின் ஊதியம் எவ்வளவு? ஃபஸ்ட்டு எழுதணும், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற வரைக்கும் எழுதணும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. 4 தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் 1 2 3 பேர் இருக்கானுங்க. அப்போ ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளவு? சரியா? அப்போ டோட்டல் எவ்வளவு? 1000 ரூபா. அடுத்து சொல்கிறான், முதல் 3 தொழிலாளர்களின் சராசரி எவ்வளவாமா? அப்போ இவனுக்கு 300, இவனுக்கு 300, இவனுக்கு 300 போச்சு. இந்த 3 பேர்த்தோட டோட்டல் எவ்வளவு? 250 இருக்கும் பொழுது டோட்டல் எவ்வளவு? ஆனால் இந்த 300 பேர்த்துக்கு 900 ரூபா போயிடுச்சு. அப்போ 4வது ஆள் சம்பளம் எவ்வளவு? 100 ரூபா. அவ்வளோதான். என்ன சிரிக்கிறீங்க? எதான் பண்ணணும். புரியுதா கார்த்திகேயன்? புரியுதா உங்களுக்கு? புரியுது. அங்கேயே விட்டுட்டீங்க, அதுதான் பிரச்சனை. வேஸ்ட் வீக் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, வீடியோ போடுறோம் பாருங்கள். அப்போ 3 தொழிலாளியோட சராசரி 300ன்ட்டான். அப்போ 3 பேர்த்துக்கு 900 ரூபா போயிடுச்சு. மிச்சம் 1000, மிச்சம் 100 ரூபா தான் யாருக்கு? 4வது தொழிலாளி. அதான் கேள்வி. 4 தொழிலாளியின் சராசரி 250. அப்போ மொத்தம் எவ்வளவு? 1000. அதில் 3 பேருக்கு எவ்வளவு? 300 சராசரி. அப்போ அவங்களோட சேலரி மட்டும் எவ்வளவு? 900 ரூபா போச்சு. அப்போ இவனுக்கு எவ்வளவு மிச்சம் இருக்கிறது? 100 ரூபா. ஓகேவா? அடுத்தது எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 4 அல்ஜிப்ரா. அது வேறு ஒன்றுமே கிடையாது. எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 8 என்ற தொகுப்பின் கூட்டு சராசரி 20 எனில். கூட்டு சராசரி எல்லாம் ஒன்று தான். சராசரிக்கு இன்னொரு பேர் கூட்டு சராசரி. இங்கிலீஷில் என்னமா? அரித்மேட்டிக் மீனா? அரித்மேட்டிக் மீன் இங்கிலீஷில். இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களாம் டென்ஷன் ஆகாதீங்க. ஆமாம், அவனுக்கு தமிழில் கொச்ச கொச்சையாக பேசுகிறானுங்க. ஆமாம் தானே? கண்டுக்க மாட்டேறோம். இங்கிலீஷை நம்ம போய் இங்கிலீஷ் கற்றுக்குறோம். தமிழ் ஆளுங்க இங்கிலீஷை தப்பாக பேசுனா முட்டாளாக இருப்பான் போட்டுக்குன்றாங்க. ஆமாம் தானே? நம்ம ஊரில் அப்படி தான் பேசுகிறானுங்க. இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் சார். எனக்கெல்லாம் முக்கியம் இல்லை. முக்கியம் வெளிநாட்டுக்கெலாம் ஊர் சுற்ற போனோன்னா. வெளி மாநிலத்தில் போனீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா அதை தாண்டிட்டிங்கன்னா இங்கிலீஷ் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு முட்டா போயிலுங்க. ஆனால் இங்கிலீஷ் தெரியலன்றதா முட்டா போயில்களில் ஹிந்தி படித்து முட்டாள் ஆகிட்டானுங்க. வேறு ஒன்றும் முட்டா பையனும் ஆகிட்டான்னு சொன்னேன். அவன் தாய்மொழி கிடையாது அது. அதான். சரி சரி, அல்ஜிப்ரா தெரிஞ்சவங்க இதை புரிஞ்சுக்கோங்க. அல்ஜிப்ரா திரும்ப பார்ப்போம். இந்த கூட்டல் அல்ஜிப்ரா தெரியும். ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக மாற்ற தெரியும் உங்களுக்கு. பட் ஒரு சிலர் கூட்டுறது, வகுக்கிறது அதெல்லாம் தெரியாது. அது பார்ப்போம், உங்களுக்கு பார்ப்பேன். உங்கள் பேட்சுக்கு எடுத்து தரேன். கூட்டு சராசரி. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே பாருங்கள், அதை ஈக்குவேஷனாக எழுதுகிறான். எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் அப்படியே கூட்டுறான். கூட்டியாச்சா? ரைட், ஓகே. டிவைடட் பை 5 ஈக்குவல்ட்டு எவ்வளவு? 20. ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. இப்போ இதை கூட்ட தெரியணும். மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குங்க? 5 எக்ஸ் இருக்குது.
அதான் 5x. நம்பரெல்லாம் தனியாக கூட்டிக்கணும். 5x + 20 ஈக்குவல் டு எவ்வளவு? அது ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டாங்க. 5x + 20 ஈக்குவல் டு 20. இங்கே இன்னொன்று விட்டுட்டிங்களே, /5. சரியா? இந்த 5க்கு இந்த 5 அடிச்சிடக்கூடாது போய், ஏன்னா இவர் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்காது. இந்த எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணோன்னு தான் இவர் அடிக்கணும். ஓகேவா? சரி, ரைட். அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் தான் இது. இந்த 5 இங்கே டிவிஷனில் எக்ஸ் கூட எப்படி இருக்கார்? டிவிஷனில் இருக்கார். அங்கே போனால் ஆயிரும் மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். அதுதான் இந்த ஸ்டெப். 5x + 20 ஈக்குவல் டு 20. அப்போ 5x எவ்வளவு? இங்கே x கூட 20 என்ன ரிலேஷனில் இருக்கார்? ப்ளஸில் இருக்கார். +20. அப்போ அங்கே போனால் என்ன ஆயிரும்? -20. அப்போது 5x ஈக்குவல் டு 100. இங்கே +20, இங்கே வந்தால் என்ன ஆயிரும்? -20. அப்போ ஒரு ஸ்டெப்பு புரிஞ்சுக்கிறதுக்காக மேக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்தோன்னா புரிஞ்சிருக்கும் என்ன கதைன்னு. சரி, தெரியாதவங்க கற்றுக்கங்க நல்லா. அப்போது 5x ஈக்குவல் டு என்னது? 100ல் 20 போனால் எவ்வளவு? இது +100, இது -20. அப்போ என்ன ஆயிரும்? 80. அப்புறம் எக்ஸ் கூட 5 என்ன ரிலேஷனில் இருக்கார்? மல்டிப்ளிகேஷனில். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே போனான்னா என்ன டிவிஷனில் போயிடும். 80 / 5. ஏன் சார்? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கார், இங்கே வந்தால் டிவிஷனில் வந்துடும். 80ல் எத்தனை 5 இருக்குது? 80ல் எத்தனை 5 இருக்குது? 16. சரி, 8 16. சரியாக தான் போச்சு. சரியாக போச்சா? 16. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 16. எக்ஸ் இருக்கா? அங்கே ஈக்குவேஷன் தெரியும், அப்படியே சால்வ் பண்ணிட்டீங்க வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சராசரி ஓவர். சால்வ் பண்ணிட்டு வாங்க. இப்போ எத்தனை பார்த்துருக்கோம்? 2. சால்வ் பண்ணுவீங்களா? இன்னொன்று முடிக்கலாமா? இல்லை பண்ணிட்டு வர மாட்டேங்கிறீங்களா? அடுத்த நாள் நான் வந்து சும்மா தான் நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. சரி, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. போதும், இன்றைக்கி போதும்.